ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். காய்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுனா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா வந்திருக்க ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலிமா வந்திருக்க வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட போஸ்டிங் தான் வந்திருக்கு. இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், புதுக்கோட்டை. இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தா ஓகே தான். அப்படி இல்லையா பிடெக்கில் சிஎஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லை பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை கிராஜுவேஷன் வித் 1 இயர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுவும் இல்லைனா கம்ப்யூட்டர் கோர்ஸ் 1 இயர் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாச்சும் யூனிவர்சிட்டியில், இன்ஸ்டிடியூட்டில், ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தீங்களாலும் நீங்கள் எலிஜிபிள் தாங்க. டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்க்ளூடிங் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்டு டைப்பிங் தெரிஞ்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் டைப்பிங்கில் ஸ்பீட் இங்கிலீஷ் 30 மினிட்ஸ்க்குள்ளே பேராகிராஃப் அடிச்சிடணும். நீங்கள் ஆயுஷ் செக்டாரில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை போஸ்ட் மூலமாக கூட அனுப்பலாம். போஸ்ட் பண்ணுறப்ப ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க. இந்த டேட்டா அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி ஜாப் தாங்க. இது பெர்மனெண்ட்டில் டெம்ப்ரவரின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது தாங்க அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன். வாங்க இது எப்படி ஃபில் பண்ணி பார்ப்போம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் நேம் எப்பவுமே கேப்ஸில் கொடுங்க. அண்ட் செகண்டாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். உங்களுக்கு மேரீடுன்னு தான் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏஜ், உங்களுக்கு என்ன வயசு இப்போ அதை போட்டுக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் போட்டுக்கலாம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ப்ளஸ் ஜெராக்ஸுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிவிடுங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜெராக்ஸு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட அதோட ஜெராக்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப. எயித் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், நீங்கள் இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. அண்ட் நைன்த் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ், நீங்கள் எதில் பெர்மனெண்ட்டாக இருக்கீங்களோ அதோட அட்ரஸ் கொடுத்துருங்க. டென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், எதுலையாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இதை ஆட் பண்ணலாம். 11th ஒன் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ, கரண்ட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. 12th பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் எது ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கரண்ட்டில் அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இடம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பிளேஸோ அதை போட்டுட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை போட்டுருங்க. அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இப்போ கரண்ட்டில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதுக்கான மார்க் ஷீட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 10th 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸு, ப்ரூஃபாக சில சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, பஞ்சாயத்து ஆர் முனிசிபாலிட்டி டேக்ஸ் ரெசிப்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கைஸ், இந்த நான் முதல்வன் மூலமா வந்திருக்க இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட நலவாழ்வு சங்க இணையதள செய்தியில் தான் போட்டிருக்காங்க. இந்த டேட்டா அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 மாலை ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி தான் கேட்டிருக்காங்க. பிசிஏ, பிபிஏ, பிடெக் இல்லை டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதும். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். இதுக்கு சம்பளமாக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களோட வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா https and pudukkottai.nic.in. இது நம்ம சேனல்
இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் ஐடி நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.